Hello Glam Girl viewers. இன்னைக்கு சேனல்ல டைட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் फ्रेंड्स. சார்கோலை வச்சு நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி வீட்லயே ரெடி பண்றதாங்க பார்க்க போறோம். சோ நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் எதுக்கா நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா white heads and black heads வந்து ஃபேஸ்ல இருந்து ரிமூவ் பண்றதாங்க ரொம்ப கஷ்டம். எப்படி வந்து பிம்பிள்ஸ் நமக்கு ஏர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி white heads black heads என்ற ப்ராப்ளம் தாங்க எல்லாருக்குமே இருக்கும். சோ ஒரு சூப்பரான ரெமெடி வந்து வீட்லயே பண்ணக்கூடிய சார்கோல் DIY நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீட்லயே வந்து நான் இந்த சார்கோ பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சார்கோ பவுடர் ரெடி பண்ற வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலைனா நான் மேல வந்து ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன். அதாவது மேல சஜஷன் காமிக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கனா இது எப்படி நான் வீட்ல ரெடி பண்ற லிங்க் வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லனா கீழ வந்து ரைட் ஹேண்ட் சைடுல வந்து ஆரோ மார்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்கனால அதுலயும் வந்து அந்த வீடியோவோட லிங்க் வச்சிருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி விருப்பம் வந்தா அந்த வீடியோ நீங்க பார்த்துக்கலாம். ஸோ சார்கோலோட DIY நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சார்கோலோட பெனிஃபிட்ஸ், அதாவது நம்ம எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயில் நிறைய செக்ரிகேட் ஆகுதுன்னா அது ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸில் இருக்க தேவையில்லாத டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சார்கோல் பவுடர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களால் உங்களுக்கு ஒர்க் இருக்குது, என்னால் வந்து சார்கோல் பவுடரில் ரெடி பண்ண முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல. அமேசான்லேயே நிறைய ஆன்லைன்ஸில் வந்து சார்கோல் பவுடர் வந்து அவைலபிளாக இருக்குது. அது இன்னும் ஃபைனாக பவுடராக இருக்கும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணதுனால கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் வந்து நான் கிளாத்தில் வந்து ஃபில்டர் பண்ணி தான் இதை வச்சுருக்கேன். ஸோ வீட்டிலே ரெடி பண்ண இந்த சார்கோ பவுடர் ரொம்ப பெனிஃபிட்ஸுங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் சார்கோ பவுடர், சார்கோ ஃபேஸ் மாஸ்க், சார்கோல் ஃபேஸ் வாஷ் இது மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு இந்த சார்கோல்னால. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த சார்கோல் பவுடர் வச்சு நம்ம பல்லெல்லாம் வந்து தேய்ப்போம். ஸோ பல்லெல்லாம் கூட ஒயிட் ஆகுங்க. ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சார்கோல். அதே மாதிரி வந்து ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். என் ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். பிம்பிள்ஸ் வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சார்கோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோஸ் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொன்னீங்களா? ஸோ நோஸ் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் தான் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரிப்ஸ் நீங்கள் எதுவும் வாங்க வேண்டியது இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன எடுத்து வச்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மல் கப் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜெலட்டின். ஸோ ஜெலட்டின் வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இந்த ஜெலட்டினோட ஷாப்பிங் ஆல் வீடியோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது நீங்கள் பார்க்கலன்னா அது நான் மேலே வந்து லிங்க் ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஜெலட்டின் பார்த்துக்கோங்க. ஜெலட்டினோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 தான் வரும். ஸோ இந்த ஜெலட்டின் தாங்க நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லை, ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோஸில் மட்டும்தான் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளாக் ஹெட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த கிரானியூல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ப்ரௌன் சுகர் மாதிரி இருக்கும் இந்த ஜெலட்டின். ஸோ இது வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்து ஜெலட்டின் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய ஜெலட்டின் கூட எடுக்க தேவையில்லை. நீங்கள் கொஞ்சமாக மேக்ஸிமம் எடுத்தாலே போதும். அதுக்காக நிறைய ஜெலட்டின்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு 150 கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எவ்ரி டைம் வந்து மந்த்லி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல ஹாட் வாட்டர் நான் வந்து கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஜெலட்டினோட கிரானியூல்ஸ் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகணும். ஸோ வந்து அதுக்காக மெல்ட் ஆகிறதுக்காக நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம டபுள் பாயில் ப்ராசஸ்லையும் பண்ண போகிறோம், அது பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து ப்ரெஷ்ஷுங்க. ஸோ உங்ககிட்ட ப்ரெஷ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹேருக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷ் தான் இதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ப்ரெஷ் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும், ஏன்னா நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறது. ஸோ ப்ரெஷ், க்ளீன் பவுல், ஹாட் வாட்டர், கொஞ்சம் ஜெலட்டின் 1 ஸ்பூன் அண்ட் டிஷ்யூ பேப்பர் வந்து ஃபேஸ் டிஷ்யூவாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்யூவாக இருந்தாலும் ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஜெலட்டின். ஸோ உங்களுக்காக நான் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜெலட்டினோட பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்ல, இது கூட வந்து ஒரு 5 to 7 ட்ராப்ஸ் வந்து கோகோனட் ஆயில். இது ஆப்ஷனல் தான். ஸோ கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கிறதுக்காக நான் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருந்த சார்கோல் பவுடர் வந்து ஒரு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த சார்கோல் பவுடர். ஸோ இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை வந்து இது கூட விடுங்க. ஏன்னா அந்த ஜெலட்டினோட கிரானியூல்ஸ் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா இந்த சார்கோல் பவுடர் கூட நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து அவ்வளோ மெல்ட் ஆகாது, இருந்தாலும் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டபுள் பாயில் ப்ராசஸும் இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இது நல்லா உருகுனாதான் வந்து இந்த ஜெலட்டின் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெலட்டின் வந்து நான் அன்ஃப்ளேவர்ட் ஜெலட்டின் யூஸ் பண்ணுறேன். இந்த ஜெலட்டின் வந்து நம்ம நோஸ் ஸ்ட்ரிப்ஸ், அதாவது நம்ம நோஸ் ஸ்ட்ரிப்பாக அது போடும்போது நம்ம நோஸில் வந்து ஒரு 50 minutes சோக் பண்ணி எடுத்தால் அது பீல் ஆஃப் மாஸ்க்காக வந்து வரத்துக்காக தான் இந்த ஜெலட்டின் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிஞ்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாக்கோல் பவுடர். அதுக்காக நீங்கள் நிறைய சாக்கோல் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்காதீங்க. நம்ம எப்படி லூக்வார்மாக பண்ணுறோமோ அது மாதிரி இதமான சூட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்க. ஏன்னா இது ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்து எடுக்கவும் முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஸோ லைட்டான தண்ணி கீழே சுட வச்சுருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதோ நீ கிளாஸ் பவுல். ஸோ கொஞ்சமாக கொதிச்சா ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக இந்த கப் எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நம்ம கிளாஸ் பவுல் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ஹீட் ரொம்ப ஆகக்கூடாது. ஸோ இதை மாதிரி டெக்ஸ்சர் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளூயிடாக கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே லிக்விடாக அப்படியே இருக்கும். ஸோ இதாங்க டெக்ஸ்சர். இந்த டெக்ஸ்சரில் வந்து கடகடன்னு ஆற விடாமல் சீக்கிரமாக எடுத்து ப்ரஷ் எடுத்து உங்கள் நோஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்சரில் தான் வந்து இந்த ஜிலட்டின் அந்த சார்கோல் பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கணும். ஸோ வந்து நான் நோஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறதுனால இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் வந்து 2 லேயராக கட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ஃபோர்ஹெட்லேயும் சின்லேயும் கூட இருக்கும். உங்களுக்கு வந்து ஆக்னீஸ் நிறைய இருந்துச்சுன்னா, ஆக்னி பீப்பிள்ஸ் அதாவது ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த சார்கோலோட DIY நோஸ் டிப்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது ஃபேஸில் வந்து ரிமூவ் பண்ணுறப்போ அதை பீல் ஆஃப் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அதனால் வந்து நார்மல் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லைனாலும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரமாக ஆற விடாதீங்க. ஏன்னா ஆறிடுச்சுன்னா சத்தியமாக அது கொஞ்சம் கூட நம்மளால் எடுக்கவே முடியாது, அவ்வளோ அப்படியே திக்காகிடும். ஸோ இந்த நோஸ் டிப்ஸை வந்து நான் 2ஆக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றது அதாவது நீங்கள் நோஸில் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே Blackheads Whiteheads இருக்கோ அங்கே நீங்கள் இதை பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய கையில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கோட் வந்து அந்த சார்கோல் இருக்குங்களே, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மிக்சர் வந்து அந்த இதமான சூட்டில் இருக்க போய் அப்ளை பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நோஸில் வந்து ஒரு பேஸ் கோட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. நோஸ்க்கு சைடில் கூட உங்களுக்கு Blackheads Whiteheads கூட இருக்கும். ஸோ நோஸ்க்கு சைடில் வந்து கிளியராக ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த டிஷ்யூ பேப்பரை அது மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ டிஷ்யூ பேப்பர் இதை மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி பண்ணுறனோ இதே ப்ராசஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கோட் வந்து அந்த சார்கோலோட கோட் எடுத்து அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலேயும் வந்து இந்த சார்கோல் அண்ட் ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை ஒரு லேயரை பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. ஸோ 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டர்ட்ஸு, Whiteheads, Blackheads, நோஸில் இருக்குது எல்லாமே எடுக்கணும். இது எங்கே Whiteheads, Blackheads இருக்கோ அங்கே மட்டும்தாங்க. இது ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணக்கூடாது, இது நோஸில் தான் பண்ணணும். ஸோ நோஸ்க்கு மேலே தான் எல்லோரும் இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருக்கோ அந்த ஏரியாவில் இப்படி பண்ணுங்கள். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து பீல் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ நான் காமிக்கல, நீங்கள் ஃபேஸில் பண்ணும்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அதாவது நோஸில் இருக்க எல்லா Blackheads, Whiteheads எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.